ப்ளவுஸ் தைச்சது போக மீதி இருக்கிற துணிகளை முதல்ல நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே மெட்டீரியலில் பல கலர்களுடைய துணிகளை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான அளவில் எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இந்த துண்டுகளை மறுபடியும் நம்ம ஒன்று ஒன்றா இணைச்சிக்கணும். இதோட ஓரங்களை மறுபடியும் நாம் தைச்சிக்கணும். தைச்ச பகுதியை வெளியில் தெரியாதபடிக்கு நம்ம திருப்பி எடுத்துக்கணும். இதில் நான் 7 இன்ச் அளவுக்கு எலாஸ்டிக் எடுத்து நாட் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த 2 பக்கத்தையும் உள் பக்கமாக தைச்சிட்டு எலாஸ்டிக்கை உள்ளே தள்ளிடணும். அப்புறமா நம்ம வெளிப்புறமாக ஒரு தையலும் போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அழகான மல்டி கலரில் ஒரு ஸ்க்ரன்ச்சீஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்க்ரன்ச்சீஸ் செய்யும் போது மெட்டீரியல்ஸ் மட்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. பெரிய அளவுக்கு ஆர்டர் கிடைக்காட்டினாலும் கிடைச்சதை கரெக்டாக செஞ்சாச்சு. நீங்களும் பாருங்களேன். இதுபோல் வேஸ்ட்டாக போகிற துணிகளை வச்சு நீங்களே ஸ்க்ரன்ச்சீஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மகிழ்வோம், மகிழ்விப்போம்.